ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். அப்சல் குரு செய்த குற்றம் என்ன? அப்சல் குரு ஒரு பொது விவாதத்தில் மக்களுக்கு முன்னாடி பேச யார் வர்றது? நீதிமன்றம் சொல்லுதியா? நீதிமன்றம் நீதிபதி படிக்கிறார் நீதிய. அப்சல் குரு எந்த தீவிரவாத அமைப்போடும் தொடர்பு வைத்ததற்கான முகாந்திரம் இல்ல, படிக்கிறாரு. அப்ப எந்த தீவிரவாத அமைப்போடும் தொடர்பு வைத்ததற்கான சாட்சியங்களோ ஆதாரங்களோ முகாந்திரமோ இல்லை என்றால் எதற்காக அவனுக்கு தூக்கு? பதிலங்க இருக்கு, பதிலங்க இருக்கு. ஆனா என்ன தீர்ப்பு வந்தது? தேசத்தின் கூட்டு மனசாட்சி யாராவது ஒருவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புது. அதுக்காக அப்சல் குருக்கு மரண தண்டனை. இப்படி கொடுமை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இப்படி ஒரு நீதி, கொடுமை. ஒரு நீதி நீதியா இல்லை. அப்சல் குரு மேல இவங்க சுமத்தினது பாராளுமன்றத்தை இடிக்க வந்த தீவிரவாதிகளுக்கு உதவிட்டார். பாராளுமன்றத்தை இடிக்கலங்க, இடிக்க வந்தவனை தாக்கி அடிச்சாச்சு. இடிக்க வந்தவனுக்கு உதவன அப்சல் குரு, அவனுக்கு தூக்கு கொன்னாச்சு. ஆனா பாராளுமன்றத்தை இடிச்சே தான். அவனுக்கு என்னடா தண்டனை இந்த நாட்டில? இல்ல, அதுக்கு பதிலே இல்லை. இவன்ட்டை ஏன் இடிச்சவனா தான் பாராளுமன்றத்தில் இருக்கான், அதிகாரத்தில் இருக்கான். இது ஒரு நாடு, இதுல ஒரு நீதி. யாக்கோப் மேமன் யாரு? அவன் குற்றவாளி, அவங்க அண்ணன், அவனை தேடி கண்டுபிடிக்க முடியல. இவன் குற்றமற்றவன். அப்போ நண்பன் சொல்றான் இந்தியாவை நம்பி போகாதான்னு. தன் தேசத்தின் மீது நம்பிக்கை வச்சு நான் குற்றமற்றவன் சரணடை வந்தான், சாட்சியமா வந்தான். நான் எனக்கு இந்த குற்றத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல வந்தான். அவனை பிடிச்சு தூக்கில போட்ட ஒரு தேசம் இது. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.